அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பிரசனம். இப்போ இந்த பிரசன ஜாதகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து தெளிவுபடுத்திக்கணும். ஸோ என்னை கேட்டிங்கன்னா, இது என்னுடைய அனுபவத்துலேயும் சரி, இது வரைக்கும் நான் வந்து பலாயிரம் பிரசனம் பார்த்துருக்கேன். ஒரு வாரத்துக்கே என்னுடைய பர்சனலாகவே நான் வந்து கிட்டத்தட்ட 100 to 200 கிட்ட பார்த்துருக்கேன். அது எஸ்பெஷலி ஜாமக்கோல், சோழி பிரசனம் வந்து ஏகப்பட்டது பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் வகையில் ஏகப்பட்டது பார்த்துருக்கேன். ஜாதகத்தை காட்டிலும் பிரசன்னத்துக்கு 500 மடங்கு துல்லியமான ரிசல்ட் வந்து உண்டு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சார் இப்போ எனக்கு வந்து டேட்டு தெரியல, சரி டைமு தெரியல, காலையிலையா நைட்டான்னு தெரியல, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட கேள்விக்கு பதில் எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகமே கரெக்டான ஜாதகம் இருந்தாலும் அதை தாண்டி துல்லியமான பலனாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நடந்தது வந்து பாருங்கள். ஒரு தொழிலதிபர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, இவங்க சம் டாய்ஸு கிஃப்ட்டு இந்த மாதிரியான ஷாப் வச்சுருக்காங்க. ஒரு 4-5 ஷாப் வச்சுருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அவர் வந்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா, சார் இப்போ வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1 crore கிட்ட வருது, அதை தாண்டி கூட போகலாம். அது எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத அவர் வந்து கேட்குறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹோட்டல் அப்படிங்கும்போது உணவுங்கும் போது அதுக்கான காரகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி 12ல் போகிறாரு. அப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அதுவே முதல்ல தப்பு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே தப்பு நடக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது அந்த ஹோட்டல் தொழிலுன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனையே கவிக்குது, சரிங்களா? ஸோ அப்போ அந்த சந்திரன் கவிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த தொழிலில் நஷ்டமடைய போகிறார். ரெண்டாவது இந்த தொழிலில் உங்களுக்கு நாலேஜ் கம்மின்னு நம்ம கேட்குறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய் ஷாப் வச்சுருக்காருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. முதல்ல வராரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம கிளைண்ட்டு கிடையாது, ஜாதகம் பார்த்ததில்ல. ஸோ முதல்ல ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட பார்த்த கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் போல் அவங்க சொல்லி ரெக்கமெண்டில் வந்து ஒரு இதை கேட்கலான்ட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வேலையெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இந்த மந்த் எண்டில் அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறார். இடமெல்லாம் பார்த்து 100% நஷ்டமாக போகுது. நம்ம முதல்ல சொன்னோன்னே அவங்க ஷாக் ஆனாங்க. முதல்ல நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த தொழிலில் உங்களுக்கு முதல்ல நாலேஜே இல்லையே, நீங்கள் இதில் ஏன் இறங்குறீங்கன்னு நம்ம கேட்டோம். சார் கரெக்டு தான் சார், எனக்கு நாலேஜ் இல்லைங்கிறது உண்மை தான். பட் எனக்கு தெரிஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலேஜ் இருக்குது, அவருக்கு முதலீடு பண்ணுறக்கு பணம் இல்லை, எனக்கு பணம் இருக்குது, அவர் ரிட்டர்ன்ஸ் எடுத்துறேன்னு சொல்லுவாங்க. 100% நஷ்டம் மட்டுமே வரும். அப்படிங்கும்போது முதல்ல நாலேஜ் இல்லைன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத அவர் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உணவு தொழில் சத்தியமாக செட் ஆகாது, உங்களுக்கு பண்ண வேண்டானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஜாதக கன்சல்டேஷன் எடுத்து அந்த ஜாதகத்துலேயும் பார்த்தாங்க. அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது, நல்ல டைம் கூட. அவரும் அந்த டாய் ஷாப் அதெல்லாமே நல்லா ஓடிட்டுருக்கு. அது போக 2-3 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முதலீடு பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா வருமானம் வந்துட்டுருக்கு. இப்போ அவருக்கு வந்து என்னென்னா நல்ல நேரம் நடக்கிறதுனால தான் இந்த பிரசனம் கேட்டு இதுலேருந்து இப்போ வந்து விலகினார். இப்போ நேரம் மட்டும் நல்லா இல்லைன்னா இந்த பிரசனம் கேட்டு அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. அந்த பணத்தை இழந்து அதை ரெக்கவர் பண்ணுறேன்னு இந்த தொழிலை சம்பாரித்தது சேர்த்து வச்சது எல்லாம் சேர்ந்து போய் ஹோட்டல் தொழிலை விட்டுருப்பாங்க. அதனால் ஒரு பிரசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக உங்களுடைய கேள்விக்கு துல்லியமான பதில் சொல்லக்கூடிய அனைத்து அம்சமும் இந்த பிரசன்னத்துக்கு இருக்குது. ஸோ உங்களில் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குது, பிரசனம் கேட்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.